சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு பார்வதியோட வீட்டுக்கு போனாங்க. ஆனா கடைசியில பார்வதி இருந்துட்டு, என்னதான் இருந்தாலும் விஜயா என்னோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்ல, நான் அறிமுகப்படுத்தி வச்சதுனால தான் விஜயா உன்னை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே சம்மதம் சொன்னா. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நீ இந்த வீட்டில் இப்போதைக்கு தங்க முடியாது. இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. அப்படி நல்ல வீடு எடுத்து தங்கு. இந்த பிரச்சனையில எவ்வளோ சீக்கிரம் பேசி முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேசி முடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை ஆண்டி, நீங்கள் பணம் கொடுக்குறதுன்னு சொன்னது எனக்கு போதும், இந்த பணம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு வேறு வழியே இல்லை, சிந்தாமணியோட வீட்டுக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நேராக சிந்தாமணியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அடைக்கணும் கேட்குறாங்க. சிந்தாமணியும் எப்படியாவது அந்த மீனவை பழி வாங்கணும், அது மட்டும் இல்லை அந்த வீடை தான் பேர் மேலே மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மூலயமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் வரதட்சணை கேட்டு அடித்து கொடுமை பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக குடும்பத்தவே அரெஸ்ட் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் கடைசியில் ரோகிணி இருந்துட்டு ஆன்ட்டியை பகிச்சிக்கிட்டா கண்டிப்பாக நம்மளை வீட்டில் சேர்த்தவே மாட்டாங்க. அதனால் பேசாமல் அங்கிள் மேலே கொடுத்துருவோம், அங்கிள் மேலே கொடுத்தா மட்டும்தான் எல்லாரும் பயந்துக்கிட்டு என்னை மறுபடியும் வீட்டில் சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மேலே கேஸை கொடுத்துட்றாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி அண்ணாமலையை எப்படி முத்து வெளியே கொண்டு வர போகிறாங்கன்றதை வரப்போகிற எப்படி சொல்ல பார்க்கலாம். தேங்க்யூ.